بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن رحمن رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கருத்து கணிப்பு சம்பந்தமாக அவங்கள்ட்ட சொன்னது இப்போ நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, ஈமானிய பலகீனம் சீர் செய்வது எப்படி என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு மௌலவி ரம்ஜான் ஃபாரிஸ் அவர்கள் பேசிய தலைப்பின் இரண்டாவது பகுதி என்று சொல்லலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஈமானிய பலகீனம் சீர் செய்வது எப்படி என்கின்ற தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியமானது என்பதை நானும் உணர்ந்திருக்கிறேன், நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு ஒரு அரை மணி நேரம் கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்திற்குள் சில முக்கியமான அம்சங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். காரணம், மறைவில் இறைவனை அஞ்சுதல், பாவங்களை விட்டு வெளியேறுதல் எவ்வாறு, பாவங்கள் என்னென்ன அதாவது பாதிப்புகளை மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தும், இது போன்ற தலைப்புகள் இன்றைய குறிப்பாக இளைஞர்களுக்கும் குறிப்பாக யுவதிகளுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க உரைகள், மார்க்க அதாவது பேச்சுக்கள், கலந்துரையாடல்கள் இவைகளெல்லாம் பொதுவாகவே இலக்கு வைத்து பேசப்படுகின்றவைகள். ஆனால் இந்த பாவங்களை தவிர்த்தல் என்கின்ற அம்சம் குறிப்பாக இளைஞர்களை இலக்கு வைத்து பேசப்பட வேண்டிய, யுவதிகளை இலக்கு வைத்து பேசப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியத்துவமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், எவ்வளவு பெரிய மார்க்க உரைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உபதேசங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும், மார்க்கத்துக்கு முரணான பாவங்களில் ஈடுபட்டு அதில் திருப்தி கண்டு அது நிலைபெறக்கூடிய நிலையில் மனது மாறிவிட்டால் அவனை இறைவன் எந்த அளவுக்கு விரும்புவானோ அதே அளவுக்கு வெறுப்பையும் அவன் சம்பாதித்துக் கொண்டிருப்பான். அதனால் இந்த நன்மைகளால், இந்த இபாதத்துக்களால் அவன் பிரயோசனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் பாவங்களுடைய வீரியமும் பாவம் செய்கின்ற அந்த அளவும் அவனில் மிக கம்மியாக இருந்தால் மட்டும்தான், மிக குறைவாக இருந்தால் மட்டும்தான் இபாதத்துடைய இன்பத்தை அவன் காணுவான். இல்லை என்று சொன்னால் நிறைய தொழுவார்கள், இரவு தொழுவார்கள், சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பார்கள், ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதுவார்கள், மார்க்க உரைகளில் கலந்து கொள்வார்கள், எல்லா விதமான சேவைகளும் செய்வார்கள். ஆனால் இன்பமாக இருக்க மாட்டார்கள். அதில் அவர்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது, அதில் அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அவர்களது வாழ்க்கையுடைய மலாகிர்கள், வெளிப்பாடுகள் எல்லாம் பாவத்துக்குரியவனுடைய வெளிப்பாடுகள் அவரிலிருந்து என்ன செய்யும், வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆக அன்புள்ள சகோதரர்களே,
பாவங்களிலிருந்து வெளியேறுவது எப்படி என்ற அந்த தலைப்பை விட பாவங்களை எப்படி நாம் சீர் செய்வது என்கின்ற அந்த அம்சம் மிக முக்கியமாக நீங்கள் கவனம் எடுக்க வேண்டிய அம்சம் உங்களது வாழ்க்கையில். அதாவது இந்த உரையுடைய முதல் உபதேசமாக அதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிறைய இந்த விஷயத்தில் கவனம் எடுங்கள். அடிக்கடி நாம் செய்கின்ற பாவத்தை பற்றி தனிமையில் இருந்து யோசிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அதை உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான வேலையாக கருதுங்கள். நமது வாழ்க்கையில் எப்படி படிக்க நேரம் ஒதுக்குறோமோ, உழைப்பதற்கு நேரம் ஒதுக்குகின்றோமோ, எப்படியெல்லாம் நேரம் ஒதுக்குகின்றோமோ, நமது வாழ்க்கையில் நாம் மாற்ற முடியாது என்று எழுதிவிட்ட பாவங்களை பற்றி சிந்திப்பதற்கு, இவைகளை தவிர்ப்பதற்கான சிந்திப்பதற்கு மிகவும் முயற்சி செய்யுங்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். மனிதர்களை அதாவது மூன்றாக பிரித்து சொன்னார்கள். அதாவது அல் உலமா உஸலாஸா, படித்தவர்கள், அறிவுள்ளவர்கள் மூன்று வகையானவர்கள். அறிவுள்ளவர்கள் மூன்று வகையானவர்கள். ஆலிமும் பில்லாஹ் லைஸ ஆலிமம் பி அம்ரில்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து வைத்திருப்பார். அல்லாஹ்வை அறிந்து வைத்திருப்பார். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, சட்டங்களை அவர் அறிந்திருக்க மாட்டார். அல்லாஹ்வை அறிந்து வைத்திருப்பார்னா என்ன? அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுவான், அல்லாஹ் எப்படி இறக்கப்படுவான், அல்லாஹ்வுடைய நிர்வாகம் எப்படி, அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை கையாண்டால் எப்படி கையாளுவான், அவனது வழிமுறைகள் என்ன, எப்பொழுது பாதிப்பு ஏற்படும், எப்பொழுது நன்மைகள் ஏற்படும், எந்த இடத்தை அவன் இலக்கு வைப்பான் என்பதையெல்லாம் அறிந்து வைத்திருப்பார். ஆனா அவருக்கு என்ன தெரியாது? எது ஹராம், எது ஹலால், எது செய்ய வேண்டியது, எது செய்யக்கூடாதது, இது பற்றி அவருக்கு தெரியாது. இது ஒரு வகையான அறிஞர், அதாவது அறிவுள்ளவர். ஆலிமும் பி அம்ரில்லாஹ் லைஸ ஆலிமம் பில்லாஹ், சிலருக்கு மார்க்க அறிவெல்லாம் இருக்கும். எது கூடாது, எது கூடும், எது வாஜிபு, எது சுன்னா, எது அகீதா, எது சட்டம், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இறைவனுடைய சுன்னன்களை பற்றி தெரிந்திருக்க மாட்டார். இறைவனுடைய கோபம், இறைவனது ரஹ்மத், இறைவனுடைய அந்த இறைவன் பற்றி அந்த விளைவுகளை பற்றி அவர் தெரிந்திருக்க மாட்டார். இது இரண்டாவது. இன்னொருவர் ஆலிமும் பில்லாஹி வ ஆலிமும் பி அம்ரில்லாஹ், இன்னொருவர் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வை பற்றியும் நிறைய தெரிந்து வைத்திருப்பார். இறைவன் பாவிகளை இப்படித்தான் நிர்வகிப்பான், பாவத்துடைய ரிசல்ட் இங்கே கொண்டு போய் விடும், நன்மையுடைய ரிசல்ட் என்ற வாழ்க்கையில் இதைகள்லாம் ஏற்படுத்தும், இறைவனுடைய அச்சமின்மையால் எனது வாழ்க்கையில் என்ன பாதிப்புகள் ஏற்படும், இவைகளெல்லாம் அவர் தெரிந்து வைத்திருப்பார். அதே நேரத்தில் எது ஹராம், எது ஹலால், எது வாஜிப், எது சுன்னா, எது அகீதா என்பதை எல்லாம் அவர் தெரிந்து வைத்திருப்பார். இவர்களிலேயே மிக சிறந்தவர் அந்த கடைசியானவர் தான். இறைவனையும் பற்றி தெரிந்து இறைவனது சட்டங்களையும் தெரிந்து வாழ்கிறார்களே அவர்கள்தான் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்கள் எல்லாம் தனது அடியார்களில் யார்? அறிந்தவர்கள் தான். அறிஞர்கள் தான் சொல்லக்கூடாது, அறிந்தவர்கள் தான், படித்தவர்கள் தான், விளங்கியவர்கள் தான் அல்லாஹ்வை நிறைய அஞ்சுவார்கள். அன்புள்ள சகோதரர்களை நாம் மக்களிலே பார்க்கிறோம். இந்த மூன்று வகையை நாம் மக்களிலே பார்க்கிறோம். ஒரு சிலரை நீங்கள் பார்க்கலாம், நிறைய இறைவனை பயந்து வாழ்வார்கள். சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பாவம் என்பதால் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் அவருக்கு எது ஹராம், எது ஹலால் சட்டங்களை பற்றி என்ன செய்யாது, அறிவிருக்காது. சிலர் நிறைய படித்திருப்பார்கள், பெரிய அறிஞராக இருப்பார், ஹராம் ஹலால் எல்லாம் அவருக்கு அப்படி தெரிந்திருக்கும். ஆனால் இறைவன் பாவிகளுக்கு செய்யக்கூடிய உலகத்திலே உள்ள அவனது சுன்னாவை பற்றி தெரிந்திருக்க மாட்டார். என்ன ரிசல்ட் எல்லாம் இது இறுதி காலத்தில் ஏற்படுத்தும் என்பதை பற்றி என்ன செய்திருக்க மாட்டார்கள், தெரிந்திருக்க மாட்டார்கள். இது மிக முக்கியமான ஒரு உபதேசம் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வருடத்திலிருந்து பாவத்திற்கான விளைவை ஏற்படுத்த போகிறான் என்று சொன்னால், பாவத்திற்கான எஃபெக்டுகளை ஏற்படுத்த போகிறான் என்று சொன்னால், முதலாவது அவனிடத்திலிருந்து குறைத்து கொண்டு வருவது இல்மைத்தான், அறிவைத்தான். அந்த அறிவு தலைகீழாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவன் படித்த படிப்பெல்லாம் இருக்க எல்லாம் தலைகீழாக என்ன செய்யும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். எனவே ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹு தஆலா பாவத்திற்கான விளைவாக முதலாவது கொண்டு வந்து வைப்பது எதை? இல்மை எடுப்பது. சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்களை நான் அவர்கள் அறியாத வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பேன். மின் ஹைது லா யஅலமூன் என்றால் அவர்கள் அறியாத வண்ணம் அல்லாஹு தஆலா பிடிப்பான். அப்படின்னா என்ன? முதலாவது அறியாம ஆக்கணும். இல்மை என்ன செய்யணும்? அல்லாஹு தஆலா முதலாவது எடுக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் மார்க்கத்தோடு இருக்கிறோம், மார்க்கத்தை படிக்கிறோம், மார்க்கத்தை விளங்குகிறோம், புகாரி வாசிக்கிறோம், தர்ஜுமா வாசிக்கிறோம், தீனுள்ளவர்களோடு தொடர்போடு இருக்கிறோம், அதனால் எமது பாவங்களை இறைவன் மன்னிப்பான் என்ற அதாவது தேவையற்ற நம்பிக்கைகளை நாம் வளர்த்து விடக்கூடாது. தேவையற்ற நம்பிக்கைகளை எல்லாம் நாம் வளர்த்து விடக்கூடாது. காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவு இருக்கவும் மனிதர்களுக்கு இறைவனை பற்றி அறிவில்லாமல் போகின்ற பொழுது பிடிப்பான் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவர்கள் ஷாஃபிக்கு ஒரு உபதேசம் செய்ததாக சொன்னார்களே, என்ன உபதேசம்? இன்னி அராக நூரன்,
நான் உங்களை என்ன செய்றேன், ஒரு ஒளியை காணுகிறேன். ஃபலா துத்ஃபிஹா பிதுல்மத்தில் மஅசியா, பாவத்துடைய இருளை கொண்டு என்ன செய்து விட வேண்டாம், அதை அழித்து விட வேண்டாம். அது மாத்திரமல்ல, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஷகவுது இலா வகீஇன் சூஅ ஹிஃப்லி ஃபஅர்ஷதனி இலா தர்க்கில் மஆசி ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி வ நூருல்லாஹி லா யுதா லில் ஆசி. அன்புள்ள சகோதரர்களே, வகீ இடத்திலே நான் எனது மனன குறைபாட்டை பற்றி முறையிட்டேன். பாடமாக்க முடியவில்லை என்பதை நான் சொன்னேன் இமாம் வகீ இடத்தில். இமாம் ஷாஃபி சொல்றாரு. யார் சொல்றாரு? இமாம் ஷாஃபி சொல்றாரு, அதாவது நான் முறையிட்டேன். இங்க பாருங்க பாப்போம், மிக முக்கியமானதை ஏன் சொன்னேன் தெரியுமா? எங்கள்ல ஒரு ஜுஸு தான் பாடமாக்கிப்பாரு, எனக்கு மனன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிடுவான். அதான் இல்மி இல்லைன்னு அர்த்தம். நன்றாக புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் தஆலா குறுகிய இல்மில் திருப்தியை தந்துடுவான். அது முதல் ஆதாரம். அவர்கிட்ட இல்மி இல்லை என்பதை, அவருக்கு அல்லாஹ் ஜஹலை கொடுக்கிறான் என்பதற்கு பெரிய ஆதாரம். இமாம் ஷாஃபிஈ மனனத்துல உச்சகட்டத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன செய்யறாரு, அதாவது நான் வகீ இடத்தில் எனது மனன குறைபாட்டை முறையிட்டேன். அல்லாஹு தஆலா விரிச்சு வச்சுக்கிறான். நீ என்ன படிக்க வேண்டியிருக்குது, நீ என்ன தேட வேண்டியிருக்குது என்ற உணர்வை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இல்ம் அவருக்கு என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்திருக்கிறான். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் எனக்கு பாவங்களை விடுமாறு உபதேசித்தார். இமாம் ஷாஃபிஈக்கு பாவங்களை விடுமாறு உபதேசித்தார். ஏன்? ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி, அறிவு என்பது இறைவனது ஒளி. அறிவு என்பது இறைவனது ஒளி, அது பாவிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது. எனவே ஒருவனிடத்தில் முதலாவது எடுபட்டு போவது இல்ம். இல்ம் ஒருவனிடத்தில் எடுபட்டு போனால் தான் பிழை செய்வதை உணரமாட்டான், தான் தவறிலே இருப்பதை உணரமாட்டான், தான் அறியாமல் இருப்பதை உணரமாட்டான். எல்லா விதமான பாதிப்புகளும் இந்த இல்ம் எடுபடும் என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு முன்னுரை ஒன்று. இரண்டாவது ஒரு முன்னுரையை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்திற்கான போராட்டம் ஜுபைல் மாநாட்டோடு முடிந்து விடாது. இது மிக முக்கியம். விளங்கிட்டா? எந்த ஸ்பீச்சை நீங்க கேட்டாலும் சரி, எந்த உரையை கேட்டாலும், நம்ம ஏற்கனவே போன வாரம் போட்ட தலைப்பு இது, இந்த வாரம் தேவையில்லை. அர்த்தம் என்ன? எல்லாரும் திரிந்து விட்டார்கள். அதான் அர்த்தம். அப்படி சொன்னா என்ன? அதான் அர்த்தம். அப்படி என்ற அர்த்தம் அல்ல. ஏனென்றால் போராட்டம் எது வரைக்கும் இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரியில் 5643வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஅப் இப்னு மாலிக், அதாவது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கஅப் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மஸலுல் முஃமினி கல் ஹாமதி மினஸ் ஸர, ஒரு முஃமினுடைய உதாரணம், அதாவது ஒரு அந்த வயல்ல இருக்கும் அந்த கதிர், அந்த கதிருக்கு உதாரணம். என்ன காரணம்? துஃபய்யுஹர் ரீஹு மர்ரத்தன் வ துஅத்திலுஹா மர்ரா, காற்று என்ன செய்யும்? ஒரு முறை அதை சாய்க்கும், இன்னொரு முறை அது நேரா வந்துரும். ஒரு முறை சாய்க்கும், ஒரு முறை நேரா வரும். அப்படித்தான் மூமினுடைய வாழ்க்கை இருக்கும். விழுவான், மறுபடி எழும்புவான், விழுவான், மறுபடி எழும்புவான். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா யதியஹு அஜலுஹு, அவன் மரணிக்கின்ற வரைக்கும், மௌத்தாகின்ற வரைக்கும் இந்த போராட்டம் அவனிடத்தில் இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அந்த போராட்டம் எப்படி இருக்கணும் தெரியுமா? போன வருடம் போராடின நேரத்தில் 2 பாவம், இந்த வருடம் போராடக்குள்ள 4 பாவமா இருக்கக்கூடாது. அதான் மிக முக்கியம். அடுத்த வருடம் போராடக்குள்ள 8 பாவம், அடுத்த மாநாட்டுக்கு வரக்குள்ள 16 பாவம், கடைசி மாநாட்டுக்கு வரக்குள்ள மாநாட்டுக்கே இல்லை என்ற நிலைமை என்ன செய்யக்கூடாது? அந்த பாவத்துக்கு வரக்கூடாது. நிறைய எங்களுடைய போராட்டம் அப்படித்தான் இருக்குது. எங்களுடைய போராட்டம் ஷைத்தானுக்கு எனது மிக பலகீனமாக தெரிகின்ற அளவில் நமது போராட்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு முனாஃபிக், ஒரு காஃபிருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? கமசலில் அர்ஸா, தேவதாரு மரம், காடுகள் இருக்குமே பெரிய வளர்ந்த மரம், இந்த தேவதாரு மரம் போட்டு என்ன செய்யும்? அவரது வாழ்க்கை இருக்கும். ஏன்? எவ்வளவு காத்தடிச்சாலும் அசையாது, அது அப்படியே நிக்க ஸ்ட்ரைட்டா. நிறைய பேர் ஈத்தா மூமினுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்களா? எவ்வளவு காற்று அடித்தாலும் என்ன செய்யாது? அது அசையாது. எந்த அளவுக்கு இருக்கும்? லா தஸாலு ஹத்தா யகூன ஜிஆஃபுஹா மர்ரத்தன் வாஹிதா, ஒரு முறை புயல் அடிக்கும், வேரோடு சாய்ந்து விடும். ஒரே ஒரு முறை புயல் அடிக்கும், வேரோடு சாய்ந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் ஷைத்தானுக்கு எதிரான போராட்டம் கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கணும். 20 வருடம் ட்ரை பண்ண சரி வரல என்று என்ன செய்யக்கூடாது? எந்த பாவத்திலிருந்தும் நாங்கள் அதை திருப்தி அடைகின்ற நிலைமைக்கு என்ன செய்து விடக்கூடாது? போய்விடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் இன்னொரு 3வது அம்சம், இதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு படிப்படியாக சொல்லி வருகிறேன். இலாஜ் நாம் எப்படி எடுக்கணும் என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் முதலாவது அகன்று போவது இல்ம் என்ற பகுதி. இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் போராட்டம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஷைத்தானுக்கு இஸ்திஸ்லாமாகி விடக்கூடாது, கட்டுப்பட்டு விடக்கூடாது. போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, 3வது
சபர், முசாபரா, பொறுமை என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஃமினுக்கு அஸ்ஸபரு தியாஉன், ஒளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஃமினுக்கு வெளிச்சம் எது? பொறுமைதான் வெளிச்சம் என்று சொன்னார்கள். ஆனா என்ன கவலையான விஷயம் என்றா 190% பொறுமையை எங்க விளங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா? வியாபாரத்தில் நஷ்டம், நோய்கள் வந்தால், கஷ்டம் வந்தால் பொறுமை என்று விளங்கி வைத்திருக்கிறார்களே தவிர இபாதத்தில் பொறுமை, பாவத்தை விடுவதில் பொறுமை என்ற பகுதி என்ன செய்யல, அவர்கள் விளங்கவே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் பாருங்கள், சூரா கஹ்ஃபில் 28வது வசனம், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹ வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. நபியே, உங்களது ஆன்மாவை, உங்களது ஆசையை, உங்கள் ஆத்மாவை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரோடு தெரியுமா? இறைவனது முகத்தை மாத்திரம் நாடி காலையிலும் மாலையிலும் அவனை ஞாபகப்படுத்துகிறார்களே, அவர்களோடு பொறுமையாக இருங்கள். உங்களது கண்களை அவர்களை விட்டும் தாண்ட விட வேண்டாம். இந்த உலகத்துடைய ஜீனத்துக்களுக்கு ஆசை வைத்து, இந்த உலகத்துடைய அலங்காரங்களுக்கு ஆசை வைத்து உங்கள் கண்கள் அவர்களுடைய எல்லையை விட்டும் தாண்ட விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுல என்ன மாதிரி இருக்க சொல்றான்? வஸ்பிர், பொறுமையாக இருக்குமாறு சொல்கிறான். இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்கள் தான் மறுமையில் கூலியை முழுமையாக கொடுக்கப்படுவார்கள். இந்த பொறுமை என்று விளங்கினீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் தெரியுமா? பொறுமை என்பது எந்த விஷயத்தில் நீங்கள் பொறுக்க வேண்டுமோ அது தற்காலிகம் என்பதற்கு ஆதாரம். அதான் பொறுமை. பொறுமை என்ன? எந்த விஷயத்தில் நீங்கள் பொறுக்க வேண்டுமோ அது தற்காலிகம் என்பதற்கு ஆதாரம் தான் பொறுமை. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? சிகரெட் கொடுத்துக் கொண்டிருந்த மனிதர், புகைத்துக் கொண்டிருந்த மனிதர் அதை விடுகிறார். பாவம் என்று சொல்லி அவர் அதை விடுகிறார். விட்ட பின்னால் அவர் எப்படி இருப்பார்? அது பற்றி எனக்கு எந்த ஆசையும் இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, அப்படி இருப்பாரா? அப்படி இருக்க மாட்டார். ஒரு விபச்சாரம், ஒரு பெண் ஆசை அவருக்கு வருகிறது, அதை அவர் விடுகிறார். அதோட அர்த்தம் என்ன? பெண்ணாசை இல்லாத மலக்காக அவர் மாறிவிட்டார் என்பது அர்த்தமா? இல்லை. ஒரு ஹராமான பொருளாதாரம், கோடிக்கணக்கான பொருளாதாரம், அதை வேண்டாம் என்று விடுகிறார். அதோட அர்த்தம் என்ன? முழுமையாக அவர் பொருளாதார ஆசை இல்லாதவராக மாறிவிட்டார் என்பது அர்த்தம் அல்ல. ஆசை இருக்கிறது, பொறுமையாக இருங்கள். ஒரு 10 வருஷம் பொறுமையா இருங்க, ஒரு 15 வருஷம் என்ன செய்யுங்க, பொறுமையா இருங்க. சொர்க்கத்தில் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அது கிடைத்து விடும். நீங்க மரணிச்சீங்க என்று சொன்னால் நீங்கள் எதில் பொறுத்தீர்களோ அதுக்குரிய கூலி உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். விபச்சாரத்தை நீங்கள் பொறுத்தீர்களா, உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல் இன்கள் என்ற பெண்களை திருமணம் முடித்து வைப்பான். நல்ல தோழமைகளை அல்லாஹ் தஆலா தருவான். சாராயத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்களா, உங்களுக்கு அது கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? சொர்க்கம் போனவுடன் உங்களுக்கு அது கிடைக்கும். ஹராமான பொருளாதாரத்திலும் ஆசைகளிலும் பொறுமையாக இருந்தீர்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன செய்யும்? அது கிடைக்கும். அதான் பொறுமையுடைய அர்த்தம். உங்களுக்கு இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, பொறுமையா இருங்கன்னா இது உனக்கு நீ கிடைக்கவே கிடைக்காது. அதனால அவனுக்கு பொறுமையோட வெயிட் என்ன செய்வதில்லை, விளங்குவதில்லை. பொறுமையாக இருங்க என்று சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? கொஞ்ச நாள் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அது கிடைக்கும். இங்க வேணாம், இப்ப வேண்டாம், இந்த நேரத்தில் வேண்டாம், இந்த காலத்தில் வேண்டாம், மறுமையில் எங்களுக்கு என்ன செய்யட்டும்? அது கிடைக்கட்டும் என்பதுதான் பொறுமையுடைய அர்த்தம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது ஒரு பகுதி, பாவங்களுடைய போராட்டம் வருகின்ற பொழுது பொறுமையை இந்த அர்த்தத்தோடு புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையை, உங்க போராட்டம் வரும், போராட்டம் வந்தோன்னு சொல்லுங்க, இந்த ஆசை வருவது இயல்பு, இதில் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காத அர்த்தம் அல்ல, மறுமையில் இது கிடைக்கும் என்பது எனக்கு அர்த்தம், முறையாக கிடைக்கும் என்பது அர்த்தம் என்கின்ற ஒரு அறிவை உங்கள் மனதுக்கு நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள். அது என்ன செய்யும்? எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சில அம்சங்கள் என்னவென்று சொன்னால், நான் படிப்படியாக சொல்லிக்கொண்டு போறேன், இலக்கம் மட்டும் ஒன்றா சொல்லிக்கொண்டு போறேன். நான்காவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள், குறிப்பாக இமாம் இப்னுல் ஜௌசி, இப்னுல் கையிம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், இவர்கள் எல்லோரும் பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற அளப்பரிய பாதிப்புகள், அதனால ஏற்படுகின்ற உலக ரீதியான நஷ்டங்கள், இவைகளெல்லாம் பற்றி மிகவும் அழகாக பேசியவர்கள். அவர் மதாரிஜு சாலிகின் போன்ற நூட்கள், அதே போன்று சைதுல் ஹாத்திர் போன்ற நூட்கள் எல்லாம் மிக முக்கியமான நூட்கள். மொழிபெயர்க்கப்பட்ட சொன்னால் இன்றைய சமுதாயத்துக்கு அப்படி பிரயோஜனமான நூட்கள் அவைகள். அன்புள்ள சகோதரர்களே, அது இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறார்கள், உசூலுல் ஹதாயா குல்லுஹா தலாஸா, உலகத்திலே நடக்கக்கூடிய எந்த பாவங்களாக இருந்தாலும் அதற்கு மூன்று அசல்கள் தான் இருக்கும். அதற்கு மூன்று விஷயங்கள் தான் என்ன செய்யும்? இருக்கும். ஒன்று, இதை நிறைய பேர் ஏன் கேட்கிறாங்க தெரியுமா? இப்ப மூன்று விஷயங்கள் தான் இருக்கும். இது மூன்று விஷயத்தை எடுத்து திருந்திக்கிறதுக்கு அல்ல, இதுவும் கேள்வியா வர வாய்ப்பு இருக்குது என்று இதுலதான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது வெறுமனை கேள்வி பதிலுக்கு மட்டுமல்ல,
நமது வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் என்ன செய்யணும், வரணும் என்பதற்காக. அதனால எது நான் சொல்றேனோ 3, 4, 8, 10 சொல்றேனோ அதெல்லாம் என்ன செய்யறாங்க, குறிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்காம அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், உசூலுல் ஹதாயா குல்லுஹா ஸலாஸா, பாவங்களுடைய அடிப்படை எல்லாம் மொத்தம் 3. ஒன்று அல் கிப்ர், பெருமை. உலகத்தில் நடந்த மனிதர்களுக்கு மத்தியில் நடந்த முதல் பாவம் ஷைத்தானால எது? பெருமை. இரண்டாவது அல் ஹிர்ஸ், பேராசை. எந்த பாவங்களுக்கு இது அசல். இரண்டாவது என்ன? பேராசை. பேராசைக்கு உதாரணம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உதாரணம். மரத்தை அவ்வளவு இருந்தும் அவர் என்ன செஞ்சார்? பழம் சாப்பிட்டார். ஹிர்ஸ், பேராசை. மூன்றாவது அல் ஹசத், பொறாமை. மூன்றாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகனுக்கும் இடையில் நடந்த பிரச்சனைக்கு மெயின் காரணம் என்ன? அடுத்தவர் மீது அவர் என்ன செய்தது? அத்துமீறி ஆசைப்பட்டது. இந்த 3 தான் உலக பாவங்களுடைய உசூல் என்று என்ன செய்கிறார் சொல்கிறார்கள். பாவங்களுடைய வகைகளை தவிர்க்க முயற்சிக்கின்றவர்கள் இந்த 3ல கொஞ்சம் கவனம் எடுத்தாலே என்னது போதுமானது. பாவங்களுடைய எண்ணிக்கை 1000 இருக்கலாம், ஆனா அவருடைய அசல்கள் இந்த 3 இருந்தால் பேராசையை கொஞ்சம் என்ன செய்யறது, என்ன மாதிரி என் வாழ்க்கையில பேராசை இருக்கிறது இதை பற்றி சிந்திப்பது, எந்த அளவுக்கு என்னிடத்திலே பெருமை இருக்கிறது இதை பற்றி சிந்திப்பது, எந்த அளவுக்கு என்னிடத்திலே மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிஅமத்தில் திருப்தியின்மை இருக்கிறது. இந்த 3ஐயும் ஒவ்வொரு மனிதனும் மனதிற்கு எடுத்து அதை முஆலஜா செய்தான் என்று சொன்னால், அதை சீர்திருத்தத்துக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க என்று சொன்னால் பாவங்களுடைய அசர்கள் என்ன செய்யும்? அழிந்து கொண்டே போகும். பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்கள் என்ற ஒரு வகை, சிறு பாவங்கள் ஒரு வகை, அவ்வளவுதான். இறைவனுடைய பாவையில எந்த பாவம் செஞ்சாலும் பெரும்பாவம் தான். பெரும்பாவம் செஞ்சா அது பெரும்பாவம் லிஸ்ட்ல வந்துடும். அப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த உசூல் இருக்குது, இந்த பாவங்களுக்கான ரீசன்கள், இந்த 3இல் கவனம் எடுக்க வேண்டும். பெருமை, பேராசை, பொறாமை என்று ஒரு வார்த்தை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு விஷயம், 5வது, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. மனதில் நம்ம பாவத்துக்காக போராட்டம் செலுத்தக்கூடிய இளைஞர்கள், நாம பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையில் அன்றாடம் அனுதினம் இறைவனை பிரார்த்திக்கிற இளைஞர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயம் மனதிற்கு எடுக்க வேண்டும். 5வது என்ன மிக முக்கியமான அம்சம் என்று சொன்னால், நிறைய பேர் பாவத்தை விட வேண்டும் என்று முடிவெடுப்பதில் கடுமையான இஹ்லாஸோடு இருக்கிறார்கள். இதுக்கு பிறகு இந்த மாதிரி நடப்பது இல்லை, இதற்கு பிறகு இந்த மாதிரி செய்வதில்லை, மறைவில் இறைவனை அஞ்சுதல் என்ற உரையை கேட்டுட்டு இனி சினிமாவே பார்ப்பதில்லை என்று சொல்றது. சைத்தான் போட்டுருவான், புதிய படம் வரும் வரைக்கும். விளங்கிட்டா? சைத்தான் செஞ்சிருவான், புதிய படம் வரும் வரைக்கும் என்றதை சைத்தான் போட்டுருவான். ஆனா இவர் என்ன செய்வாரு? இனி பார்ப்பதில்லை. 2 கிழமைக்கு பார்க்க மாட்டார். சைத்தான டைம் விட்டுருவான். இப்ப பிடிச்சா கொஞ்சம் பவர் ஆகிக்கிறான், என்ன செஞ்சிருவான்? விட்டுருவான். 2 கிழமைக்கு பிறகு இந்த ஒன்று வரும். மாஷாஅல்லாஹ், இந்த தடவை 2 கிழமை வரைக்கும் நான் நின்றுட்டேன், இப்ப பாத்துருவோம். இதை முடிச்சுட்டு அடுத்த முறை கேட்கறது 1 மாசம், அடுத்த முறை கேட்பது 1 மாதம் என்று ஒரு யார் உபதேசம்? இதெல்லாம் சைத்தான் தான் நிறைய உபதேசம் பண்றான். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய பேர் முடிவில் சரியாகிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த ஃபித்னாவுக்கு நெருங்குகிறீர்களோ, இந்த பாவத்துக்கு விழுகிறீர்களோ, அந்த ரீசன் எல்லாம் எடுக்க மாட்டீங்க. முடிவெடுக்கிறதுல இஹ்லாஸ். ஆனால் நான் ஏன் இப்படி இந்த பாவத்தில் விழுந்த இடத்துக்கு காரணிகள் இருக்கும், வழிவகைகள் இருக்கும். தனிமை ஒரு காரணமாக இருக்கும், கெட்ட நண்பன் ஒரு காரணமாக இருப்பாரு, என்னோட இருக்கக்கூடிய நான் பக்கத்தில் ஒரு சினிமா இடத்துக்கு பக்கத்தில் நான் என்ன செஞ்சிருப்பேன், ஒரு வீடு வைத்திருப்பேன், அல்லது என்னட்ட இருக்கக்கூடிய அதிகமான ஒரு இன்டர்நெட் பாவனை காரணமாக இருக்கும், அல்லது நல்ல ரீதியாக ஒரு கெட்ட விஷயம் என்ன செய்யும். இந்த காரணங்களை தவிர்ப்பதில் அவர்கள் சிந்திப்பது கிடையாது. முடிவெடுப்பதில் இஹ்லாஸாக இருக்கிறார்கள். ஆனால் முகாரபத்துல் ஃபித்னா, ஃபித்னாவுக்கு நெருக்கமாக அவர்கள் இருப்பார்கள், அந்த அதுக்கு மிக அண்மையில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அதை எடுப்பதற்கு என்ன செய்வதில்லை, முயற்சிப்பதில்லை. எனவே எந்த அளவு இஹ்லாஸாக நீங்கள் இந்த முடிவை எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த விடயத்தில் மிகப்பெரிய ஒரு கவனம் எடுக்க வேண்டும். என்ன, பாவத்தை விடுவதற்கு நான் முடிவெடுத்திருக்கிறேன், நான் பாவம் செய்வதற்கு என்ன காரணங்கள், என்னை சுற்றி என்ன காரணம் இருக்குது, எதன் காரணமாக நான் இப்படி நடக்கிறேன், என்ன நிர்பந்தங்களை எனக்கு ஏற்படுத்தி கொண்டால் நான் இதில் என்ன செய்வேன், தப்புவேன் என்பதென்ற ரீசன்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். பாவம் செய்வதற்கான ஏதாவது ரீசன் இருந்து சொன்னால் அதை தவிர்த்து கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். பாவத்தை விடுவதற்குரிய முயற்சி நல்லது, ஈமான் நல்லது, அந்த முடிவு நல்லது. ஆனால் இந்த அஸ்பாபுகள், காரணிகள் நம்ம சூழ வச்சிருப்போம், அதை எடுத்துட்டோம்னு வைங்களேன், இது ஒரு காரணமா. உதாரணமா வைங்க, ஒருவர் வேலைக்கு வர வேண்டும் என்று ட்ரை பண்றாரு, துபாய்க்கு போவோமா சவுதிக்கு போவான்னு முடிவெடுக்கிறார். இவர் பாவத்தை விட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவில் இருக்கிறவர். எங்க போனா நல்லா பாவம் காரணம் சூழல் ரெடியாக இருக்கும் துபாய்க்கு. அப்ப நான் பாவத்தை விட முடிவெடுத்து விட்டேன் என்று துபாய்க்கு நீ போனீங்க, சவுதிக்கு சான்ஸ் கிடைச்சு, 2க்கும் கிடைச்சு, இல்ல ஒரு இடத்துல தான் கிடைக்குது, நான் உழைக்கணும், அது வேற, 2 இடத்துல கிடைக்குது. இந்த இடத்துல அவர் முடிவு இஹ்லாஸ், நமக்கு இங்க நல்ல சூழல் இருக்காது, இங்க நல்ல சூழல் இருக்குமே, இதை பற்றி சிந்திப்பவர்கள் குறைவு.
இதை பற்றி சிந்திப்பவர்கள் குறைவு. எனவே சைத்தான் என்ன செய்வான்டா, சவுதியில சும்மா நல்ல இடமல்ல, நீ எல்லா இடத்துலயும் ஒன்றுதான், நீ துபாய்க்கு போனால் ஈமானோட இருந்தியன்னு சொன்னா என்னது மிக உறுதியா இருக்கலாம்னு அனுப்பி விட்டுருவான். அதனால என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் மட்டும் சொன்னால், முடிவெடுப்பது இஹ்லாஸ், ஆனால் ரீசன்களை கவனமா இருக்கணும். நம்ம எங்களை போனா எப்படி நடக்கும் என்கின்ற வழிமுறைகள். ஒரு வீரனான ஒருவன் யுத்த களத்தில் இருந்தாலும் அவனுடைய வீரத்தன்மையை காரண காரியங்களோடு யூஸ் பண்ணலேண்டா அவன் கொல்லப்பட்டுருவான். அதனால வீரனாக நீங்க இருப்பதெல்லாம் அங்க முக்கியம். வீரத்துடையோடு அறிவு வேலை செய்யணும். நான் வீரனாக இருக்கிறேன், ஆனால் வழிமுறை சரியாக இருக்கிறதா, நான் முடிவில் சரியாக இருக்கிறேன், பாவத்துக்குரிய ரூட்டெல்லாம் அடைச்சிட்டேனா, இதுதான் மிக முக்கியமான அம்சம். இதில் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, ஆறாவது அம்சம், நிறைய பேரை எது கண்டினியூ பண்ண வைக்குதுன்னு சொன்னால், பாவம் செய்யறான், அடுத்த நாள் விடுகிறான், பொருளாதாரம் கூடுது, பாவம் செய்கிறான், குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதெல்லாம் கூடு, வாழ்க்கையில் அவன் பார்க்கிற என்ன பாவம் செய்தாலும் அவனிடத்திலே கெட்ட விளைவுகள் வராமல், கெட்ட ஆசார்கள் வராமல் சந்தோஷமாக இருப்பது அவனுக்கு பாவத்திலே நிலைத்திருக்க வைக்கிறது. திடீர்னு ஒரு சோதனை வந்தா மட்டும்தான் என்ன செய்யறான், பாவத்துட்டு தூரமாகறான். இந்த சலாமத் இருக்குதே, இது அஃபஅமினு மக்ரல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய சதியை அவர்கள் பயந்திருக்கிறார்கள், அதாவது விட்டு நிம்மதியாக இருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இது மிகப்பெரிய ஆபத்து சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இது புரிஞ்சுக்கங்க, ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான விளைவுகளும் ஏற்படாமல் இருந்தாலும் கூட இன்னொரு பாவத்தில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்று சொன்னால், நேற்று வரைக்கும் ஒரு பாவத்தில் இருந்த உங்களுக்கு பாவம் இப்பொழுது ரெண்டாகிவிட்டால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்பது அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி ஒரு பாவம் செய்து கொண்டு வந்த நீங்கள் இப்பொழுது பாவத்தை இரண்டாக்கி விட்டீர்கள் அல்லது பன்மடங்காக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்று அர்த்தம். 3 பாவத்தில் இருந்த நீங்க இப்பொழுது 6 பாவத்துக்கு மாறிட்டீங்க என்று சொன்னால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் அர்த்தம். அல் மஅசியத்து பஅதல் மஅசியா இகாபுன், அல் ஹஸனத்து பஅதல் ஹஸனா அதாவது அஜ்ருன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்கிறார்கள், தண்டனை பாவத்துக்கு பின்னால் ஒரு பாவம் உங்களிலிருந்து நடப்பது இருக்கிறதே, அது இறைவனது தண்டனைகள்ல உண்டு, இறைவனது தண்டனைகள் உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் அவர்களை சோதித்தோம், கஷ்டங்களை கொண்டு சோதித்தோம், வறுமையை கொண்டு சோதித்தோம், அப்படி இருந்து அவர்கள் திருந்தவில்லை, அப்படி இருந்தும் அவர்கள் திருந்தவில்லை, இவர்கள் இப்படி சொல்லியும் திருந்தாததனால் தண்டித்தோம் என்று சொல்லாம அல்லாஹ் வானங்களுடைய ரஹ்மத்தை திறந்து விட்டோம். இப்படி அவர்கள் அவ்வளவு அல்லாஹ் தஆலா சோதித்தும் அவர்கள் திருந்தாததனால் ரஹ்மத்தை அவர்களுக்கு நாம் திறந்து விட்டோம். ரஹ்மத்தை திறந்து விட்டான் என்ன, இனி நீ மறந்துடணும், உனக்கு இனி இந்த சோதனையை கொண்டு திருந்துற வேலை இல்லை, இன்னும் கொஞ்சம் ஈடுபடுவதற்குரிய வழியை நம்ம என்ன செய்தோம், கொடுத்தோம். கடைசியில் அவர்கள் மறந்து போய் இருக்கிற நேரத்தில் அஹத்னாஹும் பக்தா, அவர்களை திடீரென நாம் என்ன செய்தோம், பிடித்துக் கொண்டோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதனால விளைவுகள் வரும் என்று மட்டும் நீங்க நினைக்க வேணாம். நாம் பாவத்தில் தொடர்ந்து ஈடுபடுவதும் அதிகரித்துக் கொண்டே செல்வதும் எமது இந்த அதாவது மோசமான நிலைமைக்கான ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இதனாலதான் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இன்னி லா அஸில்லாஹ ஃபஅராதாலிக ஃபீ குலுகி தாபத்தி வம்ரஅதி, நான் பாவம் செய்வேன், பாவம் நடக்கிற வாழ்க்கையில நடந்தால் எனது வாகனத்தில் ரிசல்ட்டை பார்ப்பேன், எனது மனைவியுடைய பண்புகள் என்னுடைய ரிசல்ட்டை பார்ப்பேன், என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் எடுத்த ரிசல்ட் என்ன செய்வேன் நான் பார்ப்பேன். அப்படின்னா என்ன, விளைவு வந்து நான் எப்படி நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அந்த நிம்மதி குலைவதை நான் இதுல பார்ப்பேன், இதுல பார்ப்பேன், பாவம் செஞ்சிருப்பேன், என் நஃப்சியத் என் மனோநிலை அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்திருக்கும், மாறி இருக்கும் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாவத்துடைய ஆதாரங்கள், துருக்குகள், வழிமுறைகள், அஸ்பாபுகள், காரணங்கள். இவைகள்லாம் நம்ம தெரியாம ஷைத்தானோட போய் யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் வைங்களே, அவனுக்கு பல வழிமுறை என்ன செய்யும் தெரியும் என்பதால் இந்த விளைவுகள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு அடுத்ததாக பாவத்துடைய விளைவுகள் என்று ஏராளமான விளைவுகளை நான் இந்த இடத்துல தொகுத்திருந்தேன். ஏராளமான விளைவுகள், பாவம் என்பது என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்மிடத்தில் ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய அதாவது ரிசல்ட்டுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு நிறைய விஷயங்களை தொகுத்திருந்தேன். அதில் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நான் இறுதி பகுதிக்கு வருகிறேன். அதுல என்ன விஷயம் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் இறைவன் வழங்கிய மிகப்பெரிய அருள் தான் லஸ்ஸா, எதிலும் ஈடுபாடு காணுதல், இன்பம் காணுதல். உங்களோட வாழ்க்கையில் எது நல்ல பகுதியோ அதில் நீங்கள் இன்பம் காணுவதும், எது கெட்ட பகுதியோ அதில் நீங்கள் சோர்வடைந்து வெறுப்பதும் இறைவனுடைய மிகப்பெரிய அருள். ஆனால் யார் இந்த பாவத்தில் கூடுதலாக ஈடுபடுகிறார்களோ, அந்த போராட்டத்தில் விட்டு அதாவது போராடி சைத்தானுக்கு இஸ்திஸ்லாம் கட்டுப்பட்டு விட்டார்களோ, அவர்கள் இபாதத்திலே இன்பத்தை இழப்பார்கள்.
சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு அதே நிமிடத்தில் கிராத் சீடி ஒன்று போடுற மனசு வராது. அந்த நிமிடத்தில் என்ன செய்யாது, மனது வராது. அது மாத்திரமல்ல, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் இன்பம் கண்டு கொண்டிருந்தீர்களோ, இரவு நேரத்தில் எழும்பி தொழுகிறதை நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன சொல்லும் என்றால், உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, லேட்டா தூங்கினேன், பகல்ல தின்ற சாப்பாடு கூட, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லும். ஆனால் அதே நீங்கள் சினிமாவுக்காக 3 மணித்தியால 4 மணித்தியால இரவில் என்ன செய்வீர்கள், விழுத்துக் கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் என்ன செய்வான், லத்தத்தை எடுப்பான். அந்த இன்பத்தை எடுத்துட்டான்னு வைங்களே, நீங்க எவ்வளவு இபாதத்து செய்தாலும் சரி, நாளைக்கு அது உங்களை விட்டு போகின்ற நிலைமையில தான் உங்களுக்கு என்ன செய்யும், அது இருக்கும். இந்த நிலைக்கு நம்ம மாறிவிடக் கூடாது. இது நிறைய நமது வாழ்க்கையிலே நடக்கும், படிப்படியா நடக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், இஸ்தித்ராஜ், படிப்படியாக படிப்பான். ஒரே வருடத்துல நடக்காது, 5 வருடத்துல நடக்காது. 10-15 வருடத்தில் நீங்கள் இருந்த முதல் நிலையே மறந்து போவீர்கள். அந்த நிலைமைக்கு என்ன செய்யும், இது ஆளாகும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் இது போன்ற சோதனைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு செய்தியை உதாரணமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு நாங்கள் ஈடுபாடு காட்டுகிறோமோ, எந்த அளவுக்கு ரகசியமான வாழ்விலும் பரகசியமான வாழ்விலும் இறைவனுக்கு இஹ்லாஸோடு நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்மன முயற்சியை நாம் எடுக்கிறோமோ, அந்த போராட்டத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறுகிறோமோ, அந்த அளவுக்கு இறைவன் என்ன செய்வான், அவனுடைய மஹப்பத்தையும் ரஹமத்தையும் நமக்கு தருவான். உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய பெரியவர்களுடைய உதாரணங்களை உங்களுக்கு சொல்லாமல் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு 13-14 வயது இளைஞருடைய ஒரு உதாரணத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்தில் இறைவனுடைய விஷயத்தில் மிக கரிசனையாக இருந்தார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சகோதரர்களே. உமைர் இப்னு சஅத் அவர் பிற்காலத்தில் அவரை அழைப்பார்கள் நசீஜு வஹ்திஹி, அதாவது தனக்கென ஒன்றை, அதாவது நெய்து கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர், செய்து கொண்டு வாழ்ந்தவர், தானும் அவர் என்று வாழ்ந்த ஒரு மனிதர் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த மனிதர் 13-14 வயதிலே, சிறிய வயதிலே அவருடைய தந்தை இழந்து விட்டார், ஒரு அனாதையாக இருக்கிறார். இவர் தனது தாய் இன்னொரு திருமணம் முடிக்கிறார்கள். ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் முடிக்கிறார். ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தனது தாய் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்த பின்னால் அவரிடத்தில் தான் இவர் வளர்க்கப்படுகிறார். அவரும் இவரை இரக்கமாக கருணையோடு அன்பு செலுத்தி வளர்க்கிறார். தபூக் யுத்தம், தபூக் யுத்தத்தை பொறுத்தவரைக்கும் மோமின்கள் சோதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம். இந்த யுத்த காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யுமாறு மக்களுக்கு ஆர்வமூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் தங்களது பொருளாதாரங்களை கொண்டு குவிக்கிறார்கள். விவசாயிகள் அறுவடை கால பகுதி, இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறாங்க, அந்த விவசாயத்துடைய பகுதிகள் எல்லாம் தர்மத்துக்காக கொண்டு வந்து குவிக்கிறார்கள். நபியர்கள் ஆர்வமூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது தனது பெரியப்பாவிடத்திலே வருகிறார். தன்னை வளர்த்தாரே அவரிடத்திலே வருகிறார்கள். உமைர் இப்னு சஅத் வருகிறார்கள். அந்த வீட்டுக்கு வந்த நேரத்தில் ஜுலாஸ் அவர்களிடத்திலே தனது இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். ஜுலாஸ் அவர்களிடத்தில் இந்த நிகழ்வை என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார். இப்படி ரசூலுல்லாஹ் பேசினாங்க, அப்படி செய்யினாங்க. அவர் சொல்றாரு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஜுலாஸ் சொல்றாரு உமைருக்கு பதில், லவ் கான முஹம்மதுன் சாதிகன் லனஹ்னு ஷர்ரும் மினல் ஹமீர், முகம்மது மட்டும் உண்மையாளராக இருந்தா நாங்க கழுதைகளை விட மோசமானவங்க. என்றால் பொய் சொல்றாரு. யாரு? இந்த ஜுலாஸ் இப்னு சுவைத் என்றவர் சொல்ற, இதை எதிர்பார்க்கவே இல்லை உமைர் இப்னு சஅத், ஒரு பொய் சொல்றாரு, இவர் உண்மையாளரே கிடையாது என்று சொல்கிறார்கள். இவ்வளவுக்கு இந்த உமைர் இப்னு சஅதுக்கு சிறிய வயது. அதை கேட்டவுடன் இவருக்கு என்ன செய்து, மனசு கொதிக்குது, மயிர்கள் எல்லாம் சிரித்து நிக்குது. அவர் சொல்றார் அவரை பார்த்து, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் இதை மறைத்தேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நான் மாறு செய்து விட்டேன். இந்த செய்தியை நான் சொல்லல என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து விட்டேன். சொல்லாம, நான் அதே நேரத்தில் நான் சொல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செஞ்சிட்டேன், சொன்னா உங்களே அவமானப்படுத்தின மாதிரி ஆகிருவேன். ஆனால் நான் சொல்லித்தான் ஆகுவேன்றாங்க சகோதரர்களே. வயசு சிறிய வயது, நான் சொல்லித்தான் ஆக வேண்டாங்க. ஜுலாஸ் சொல்றாரு, போய் சொல்லு, யாரும் ஒன்னே உண்மைப்படுத்த மாட்டாங்க, நீ சின்ன பயல் அப்படி என்ன செய்யறாரு, நீ சின்ன திஃபில், இன்னும் குழந்தை, யார் ஒன்னே உண்மைப்படுத்த மாட்டாங்கன்றாங்க. வேதனையோடு என்ன செய்யறாரு, போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்ன செய்யறாரு, இந்த முறைப்பாடை செய்கிறார்கள் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அங்கிருந்த சில நபித்தோர்கள் சொல்றாங்க, ஒரு நாளும் ஜுலாஸ் அப்படி இருக்க மாட்டாரு, அவரை இபாதத்தை நாங்க பாக்குறோம், அவர் வாழ்க்கையை நாங்க பாக்குறோம், ஒரு நாள் அவர் அப்படி இருக்க மாட்டாரு. தவறா ஏதோ விளங்கி என்ன செய்யறாரு, இந்த சின்ன புள்ள சொல்றாரு, கேட்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஜுலைஸுடைய கண்கள் இருந்த, அதாவது உமைருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வழிந்து ஓடுகிறது. சின்னவர் தானே, அவருக்கு நிரூபிக்கிறதுக்கு எந்த வழியும் தெரியல. ஆனால் சிறுவராக இருந்தாலும் கையேந்துகிறார், யா அல்லாஹ்
அல்லாஹும் அன்சில் சிதுகமா குல்து பயானமா குல்து. யா அல்லாஹ், நான் எதை சொன்னேனோ அது உண்மை என்பதை நிரூபித்து எனக்கு ஒரு வசனம் எனக்கு விளங்கப்படுத்தி விடு என்று உமைர் அவர்கள், இளம் வயசு, சிறிய வயது, எல்லாரும் அங்க பொய்ப்படுத்துறாங்க. கொஞ்சம் நபித்தோழர்கள் இருந்தார்கள், அவர்கள் பொய்ப்படுத்துகிறார்கள். ஏன்னா சிறியவர் ஏதாவது பிழை செய்திருப்பார்கள் என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி சொன்ன பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜுலாஸை அழைத்து விசாரிக்கிறார். ஜுலாஸ் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீதான நான் அப்படி சொல்லல என்றார். அல்லாஹ்வின் மீதானையாக நான் அப்படி சொல்லவில்லை என்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கினான். சூரத்து தௌபா 74 75வது வசனம், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, நாங்கள் சொல்லவில்லை என அவர்கள் சத்தியம் பண்ணுகிறார்கள். நாம் அவ்வாறு சொல்லவில்லை என அவர்கள் சத்தியம் பண்ணுகிறார்கள். வலகத் காலு கலிமத்தல் குஃப்ர், குஃப்ருடைய வார்த்தையை அவர்கள் மொழிந்தார்கள். குஃப்ருடைய வார்த்தையை அவர்கள் மொழிந்தார்கள். வகஃபரு பஅத இஸ்லாமிஹிம், இஸ்லாத்திற்கு பின்னால் அவர்கள் காபிராகி விட்டார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். வஹம்மு பிமானம் யனாலு என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான், இறக்கி வைக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கிய உடனே ஓதிக்கொண்டே உமைர் இப்னு சஅதுடைய காதை தன் பக்கத்திலே இழுத்தார்கள். இழுத்து சொன்னார்கள், வஃபத் உத்னுக மா சமிஅத் வஸதக ரப்புக யா உமைர், உங்கள் காதுகள் கேட்டதை முறைப்படி என்னிடத்தில் சேர்த்து விட்டது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மை உண்மைப்படுத்தி விட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைர் இப்னு சஅதை பார்த்து சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது இவருடைய வரலாறு. இன்னும் சில சம்பவங்கள் இருக்கின்றன, நேரம் சுருக்கம் கருதி நான் முடிக்கிறேன். இந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை என்ன என்று சொன்னால், தனிமையில் இருந்து இது ஒரு விஷயத்தை ஒரு முறைப்படவில்லை என்று சொன்னால் நான் அல்லாஹ்விடத்தில் பாவியாகி விட்டேன் என்ற மன உணர்வை அந்த வயதிலே அவர் பெற்றது எவ்வாறு, அதான் மிக முக்கியமான செய்தி சகோதரர்களே. அந்த சிறிய வயதில் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை உணரக்கூடிய இனப்பில் அந்த சிறுவருடைய மனோநிலை மாறி இருக்கிற என்று சொன்னால், பெரிய வயதாகியும் நமது நிலைகள் என்ன அப்படி இல்லை, அந்த மனோநிலை நாங்கள் இல்லை. காரணம், நம் இல்மை விட்டு தூரமாக இருக்கிறோம், ஹஷியத்தை விட்டு தூரமாக இருப்பதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு இறைவனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ் நேர்வழி, இறையச்சம் போன்றவற்றை நாம் உன்னிடத்திலே கேட்கிறோம் என்று பிரார்த்தித்து எமது ஈமானை சரி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.